வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் வீக்கே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பிளட் லைனில் ஒரு புதிய நபர் இணைய போகிறாராம். அதுவும் அந்த நபர் இணைஞ்சு நம்மளுடைய ட்ரைபல் சீஃபான ரோமன் ரெயின்ஸுக்கு உதவுவார். அதாவது ரோமன் ரெயின்ஸ் கோடி மேட்சில் நம்மளுடைய ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த நபர் கண்டிப்பாக பிளட் லைனில் இணைவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அந்த ரெஸ்லர் யாருன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த ரெஸ்லர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் ஒர்க் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர் தான் அவர். அதாவது WWE எப்படி ரோமன் ரெயின்ஸ் எப்படி டாப்போ அதே மாதிரி தான் அவர் ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு டாப்பான ரெஸ்லர். அந்த ரெஸ்லர் இதுவரைக்கும் 7 தாட்டி சாம்பியன் ஆகியிருக்கார். அதாவது சிங்கிள் டைட்டிலாம் இல்லை, அதாவது டேக் டீம் டைட்டில் 7 முறை அவர் வென்றிருக்கார். இப்போ நம்மளுடைய WWE எப்படி நம்மளுடைய ஜே உசோவும் ஜிம்மி உசோவும் ஒரு டேக் டீம் சாம்பியனை வின் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி அவரும் ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் டேக் டீமாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெஸ்லர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ஃபேமிலி மெம்பரான டாமா டோங்கோ. இவர் தான் 7 முறை டேக் டீம் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு, அதாவது ப்ரோ ரெஸ்லிங்கில். அது இல்லாமல் இந்த ரெஸ்லர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிளில் ஒரு மெம்பராகவும் இருந்திருக்காரு. அதாவது நம்மளுடைய புல்லட் கிளப் அப்படிங்கிற ஒரு டீமில் நம்மளுடைய டாமா டோங்கோ ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. அந்த டீமில் நம்மளுடைய டாமா டோங்கோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபின் பேலரு, ஏஜி ஸ்டைலு, அப்புறம் குட் ஃபெதர்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய இப்போ அமெரிக்கன் நைட்மேன் கோடி அப்படின்ட்டு பல லெஜண்ட் ரெஸ்லர்லாம் இந்த புல்லட் கிளப்பில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த ரெஸ்லரோட கான்ட்ராக்ட் இப்போ முடிஞ்சிருச்சு. அவர் இப்போ நம்மளுடைய அஃபிஷியலாக நம்மளுடைய WWE சைன் பண்ணிட்டாரு. இனிமேல் நம்மளுடைய டாமா டோங்கோ WWE தான் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. இந்த அப்டேட் இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியா 40 உதவுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவரை நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட ஒரு பாதுகாவலனாக இருக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு பலமாக இருக்கார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு அடுத்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பார் அப்படின்னா அது நம்மளுடைய டாமா டோங்கோவை சொல்லலாம். இவர் ரோமன் ரெயின்ஸோட ரியல் தம்பியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதாவது ரோமன் ரெயின்ஸோட இவங்களோட மாமாவும் அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, சித்தப்பா முறை பெரியப்பா முறை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களோட இதுக்குள்ளே ஒரு தம்பி முறையில் தான், அண்ணன் தம்பி முறையில் தான் வருமே தவிர, ரோமன் ரெயின்ஸுக்கு கீழே இருக்க நம்மளுடைய ஜே உசோ, ஜிம்மி உசோ, நம்மளுடைய சோலோ, அந்த வகையில் நம்மளுடைய டாமா டோங்கோவுக்கு ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. அதாவது நம்ம முறையில், அதாவது இந்தியனில் எப்படி சொல்லுவோம்னா சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்கிறோமோ அந்த முறையில் தான் நம்மளுடைய டாமா டோங்கோ வருவாரே தவிர, நம்ம ரொம்ப டீப்பாக நம்மளுடைய சோலோ சிக்காவோ, நம்மளுடைய ஜே உசோ, ஜிம்மி உசோ இருக்காங்களா அந்த மாதிரி நம்மளுடைய டாமா டோங்கோ வரமாட்டார். ஏன்னா இருக்கிறதுலே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இப்போ சொல்கிறாரு. இவங்க ரோமன் ரெயின்ஸு, ராக்கு, ஜே உசோ, ஜிம்மி உசோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய சோலோ, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், அதாவது பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்குடி மக்கள்னால் உங்களுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பழங்குடி மக்கள்னால் அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, தலைவராக இருக்காருன்னா, அவர் சொல்கிற வழியில் தான் அதுக்கு கீழே இருக்க மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே செயல்படுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பழங்குடி மக்களோட ஒரு விரிவாக்கமே. இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்படிங்கிறது இவர் தான் ஹெட்டு. இவருக்கு கீழே தான் அவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பழங்குடி அப்படிங்கிறோட ஒரு மீனிங்கே. இதில் நம்மளுடைய டாமா டோங்காவும் ஜாயின் பண்ணுவார். ஜாயின் பண்ணி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு பக்கமாக நம்மளுடைய சோலோ சிக்கா எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி அடுத்ததான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ரோமன் ரெயின்ஸுக்கு இல்லாட்டியும் ராக்கிக்கு பக்கமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் நம்மளுடைய ரெஸ்ல்மேனியா 40 நடக்க போகிற ரோமன் ரெயின்ஸ் ராக் மேட்ச்சு, ரோமன் ரெயின்ஸ் கோடி மேட்ச்சில் ஒருவேளை நம்மளுடைய ராக் ரோமனுக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னா, யாரும் எதிர்பார்க்காத விதமாக நம்மளுடைய டாமா டோங்கோ சஸ்பென்ஸாக ரிட்டன் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு உதவுற விதமாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ணுவார். ரீடைன் பண்ணதும் அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய டாமா டோங்கோ நம்மளுடைய பிளட் லைனில் ஒரு புதிய நபராக உருவாகுவார், அறிமுகமாவார். இதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கு மேட்ச்சில் டாமா டோங்கோ உதவுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்படும். அதாவது இந்த டாமா டோங்கோனா யாரா, இவர் ரிட்டன் வந்துட்டார், இது யார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்ட ஒரு இன்டர்வியூவில் 2010 கேட்ட கேள்விக்கு நம்மளுடைய
நீங்கள் உங்களோட தம்பியான டாமோ டோங்கோவை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ரோமன் சொன்ன பதில் என்னன்னா, நான் அஃப்கோர்ஸ் நான் ஏற்றுக்குவேன். அதாவது ஜே உசோ, ஜிம்மி உசோ இவங்க எப்படி என்னோட பிரதரோ அதே மாதிரி தான் டாமோ டோங்கோவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதே கேள்வியை நம்மளுடைய டாமோ டோங்கோட்ட கேட்டதுக்கு ரோமன் உங்களோட அண்ணனா ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரோமன் என்னோட அண்ணனா ஏற்றுக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ரோமன் என்ன அண்ணன் தம்பியாக ஏற்றுக்குவாரா அப்படின்னு நம்மளுடைய டாமோ டோங்கோ நம்ம ரோமன் கேட்டிருக்காரு. அதுக்கான பதில் என்னன்னா, நம்மளுடைய இப்போ நடக்க போகிற ரெசல்மனியா 40ல் கண்டிப்பாக தெரியுங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்மளுடைய டாமோ டோங்கோ இப்போ WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. சைன் பண்ணி நம்மளுடைய WWE ஒரு சிங்கிள் ரெஸ்லராக நம்மளுடைய டாமோ டோங்கோவை கொண்டுட்டு போகிறாங்களா, இல்லை ஒரு டேக் டீம் டிவிஷனில் நம்மளுடைய WWE கொண்டு போகிறாங்களா, இல்லை சிங்கிள் ரெஸ்லராக கொண்டு போகிறாங்களா, இல்லை நம்மளுடைய சோலோ சிக்கா நீ தாண்டா நெக்ஸ்ட் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு நம்மளுடைய ரோமன் சொன்னாலும் WWE எந்தவித யூஸும் இல்லாமல் வச்சுருக்க மாதிரி நம்மளுடைய டாமோ டோங்கோ வச்சுக்க போகிறாங்களா, இல்லை ரோமன் கூட இணையாமல் நம்மளுடைய டாமோ டோங்கோ ஒரு சிங்கிள் ரெஸ்லராகவே WWE வளம் வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோமன் மேட்ச்சில் நம்மளுடைய டாமோ டோங்கோ இன்வால்மெண்ட் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை ஆவாடி நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.